அதிகாரம் நமக்கு பரிச்சயமான ஒரு வேத பகுதி 11 to 24 வசனங்கள். லூக்கா 15வது அதிகாரம் 106வது பக்கம். 11 to 24 வசனங்கள். 11 to 16 வசனங்கள் யாராவது வாசிக்கும்? 11 to 14. நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய இந்த ஓமையை கேட்டிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பத்தில் ரொம்ப பிரதானமான ஒரு ஓமை கெட்ட குமாரன் ஓமைன்னு அதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் 2வது மகன் கடைசி பிள்ளை அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ அவங்க அப்பா சொத்தை 2 பேருக்கும் சமமாக பிரிச்சிருக்கிறார். அந்த இளைய மகன் அந்த சொத்துக்களை வாங்கிட்டு போய் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணி வீணடிச்சிட்றான். அப்போ அவன் இருந்த ஊரில் பஞ்சம் வந்துடுது. அந்த பஞ்சத்தில் அவன் எல்லாத்தையும் இழந்து நொறுக்கப்பட்டு கடைசியில் ஒரு மனிதனிடத்துல பன்றி மேய்க்கக்கூடிய வேலையை செய்யும்படியாக நிலைக்கு தள்ளப்படுகிறான். அந்த பன்றியினுடைய தகுத்தை சாப்பிடலான்னு அவன் ஆசையாக இருக்கிறான். அது கூட யாரும் அவனுக்கு தர. அந்த இடத்துல இருந்த தான் தகப்பனுடைய வீட்டை யோசித்து பார்த்து தகப்பன் கிட்ட ஒப்புரவாகுவதற்காக அவன் எழுந்து வந்து தகப்பன் மறுபடியும் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் இந்த ஓமையினுடைய காரணம். ரைட்? அப்போ இந்த ஒவ்வொரு ஓமையிலையும் நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்தோடு தான் நம்ம சிந்திக்கணும். சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு ஓமையை நம்ம விளக்கப்படுத்த முடியாது. இந்த 15வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 3 பிரதான ஓமையை சொல்றார். காணாம போன ஆடு, காணாம போன வெள்ளிக்காசு, காணாம போன குமாரன், இந்த 3 காரியத்தை சொல்றார். இப்போ இந்த ஓமையினுடைய நோக்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனம் வாசிங்க. 15 முதல் 3 வாசிங்க யாராச்சும். வெரி குட். இப்பதான் அதனுடைய பின்னணி. அதாவது இயேசு சகல ஆயக்காரருடையும் பாவிகளுடைய ஐக்கியப்படுகிறார். அவங்கெல்லாம் வந்து வசனத்தை கேட்கிறாங்க. அப்ப பரிசேயரும் அங்க இருக்கக்கூடிய வேத பாரகரும் முறுமுறுத்து பாவிகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிட்றாரே. சமுதாயத்துல மோசமான லஞ்சம் வாங்குற ஆயக்காரன், விபச்சாரி, திருடன், கொலகாரன், இவனோடலாம் ஏசு ஐக்கியப்படுறாரு. இவன் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்றாரு. இவர் உண்மையாகவே கடவுளுடைய மனுஷனா, கடவுளால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியாய இவர் இப்படி பரிசுத்தம் இல்லாம இப்படி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. இவர் கடவுளுடைய மனுஷன் கிடையாது, இவர் தன்னை பரிசுத்தமா பாதுகாக்கலன்றாங்க. அப்ப அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாகுது. அப்போ எப்படி அவர் பாவிகளை நேசிக்கிறார்? அதான் கேள்வி. எப்படி மோசமான ஒரு மனுஷனை அன்பு கூறுகிறார்? எப்படி சமுதாயத்துல கேவலமான ஒரு மனிதனிடத்துல கடவுள் தான் அன்பை வெளிக்காட்டுறார்? அதாங்க பிரச்சனை. இப்ப அதுக்குதான் இயேசு இங்க பதில் சொல்றாரு. எப்படி தேவன் பாவியை ஏற்றுக்கொள்கிறார், நேசிக்கிறார். பரிசுத்தம் உள்ள கடவுள், நீதியுள்ள கடவுள், உண்மையுள்ள கடவுள் ஒரு அயோக்கியனையும் துன்மார்க்கனையும் எப்படி அன்பு கூறுகிறார்? அந்த அன்புடைய மேன்மை என்ன? அதுதான் இந்த உலகத்தினுடைய பிரச்சனை தான். இந்த உலகத்துல பிரச்சனை என்னன்னா அன்பற்ற உலகம். அதான் பிரச்சனை. கணவனுக்கு மனைவிக்கு உண்மையான அன்பு இல்லை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மையான அன்பு இல்லை, நண்பர்களிடத்துல உண்மையான அன்பு இல்லை, சமுதாயத்தில் உண்மையான அன்பு இல்லை. எல்லா இடத்துலையும் மனுஷன் ஒடுக்கப்பட்டு அழுகிறதுக்கு. மனுஷன் எதை இழந்து கூட அவன் திரும்ப பெற்றலாம். அவன் அன்பை இழந்துட்டான்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் இழந்தான். அன்பு இல்லாத ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இழந்து நிம்மதியற்ற நிலை. அன்பு மிக பிரதானமாக. வேதமே அன்பின் புத்தகம் தான். பைபிள் வந்து கடவுளுடைய அன்பின் கடிதம், கடவுளோட லவ் லெட்டர். ஒரு அன்போட அளவு நீங்க பார்க்கணும்னா பைபிள் வாசிங்கன்னா பார்க்கலாம். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லவ், உண்மையான அன்பினுடைய அளவை நீங்க பார்க்கறதுக்கு தேவன் எப்படி அன்பு கூர்ந்தான்றதை பார்க்கணும். பெற்றோர் இடத்துல எப்போ உண்மையான அன்பு வரும்? கணவன் இடத்துல எப்போ உண்மையான அன்பு வரும்? மனைவி இடத்துல எப்போ உண்மையான அன்பு வரும்? பிள்ளைகள் இடத்துல இருந்து எப்போ உண்மையான அன்பு பெற்றோர்கள் பார்ப்பாங்கன்னா அவர்களுக்கு அன்பினுடைய ஊற்று யாருன்னு தெரியணும். அன்பு யாரால அன்பு யார் உருவாக்கி இருக்கிறார்? அந்த அன்பினுடைய குணாதிசயம் என்ன? இந்த உலகம் அன்பை ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு. அன்பை தப்பா எதிர்பார்க்கிறது. அன்பை குறிச்ச தவறான புரிதல்.
நான் நினைக்கிறது நடந்தால் அன்பாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சமானதெல்லாம் செஞ்சால் அவங்க என் மேலே அன்பாக இருக்கிறாங்க. எனக்காக சில காரியங்களை இழந்தால் என் மேலே அன்பாக இருக்கிறாங்க. என்னை போல ஒரே இருதயம் கொண்டு இருந்தால் அன்பாக இருக்கிறாங்க. இப்படி பல விஷயத்தை மனுஷன் போயிடும். நான் வேதம் நமக்கு தேவனது அன்பை சொல்லும் பொழுது அது மகா மேன்மையான விஷயம் சொல்லும். ரைட்? இப்போ என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கை என்ன பிரச்சனை? இந்த அன்பற்ற நிலை தான். இப்போ இந்த ஓமையிலேருந்து நம்ம அன்பை குறித்து 3 காரியம் பார்க்க போகிறோம். நிறைய விஷயத்தை பைபிள் நமக்கு சொல்லுது. 3 பிரதானமான காரியத்தை பார்க்கணும். இப்போ முதல்ல 11 to 16 வசனம் அன்பை குறித்து முதல்ல என்ன பார்க்குறோம்னா, முதல்ல அன்பு பிரிந்து வாழாது. அன்பு பிரிந்து வாழாது. அன்பு பிரிவை ஏற்படுத்தாது. அன்பு பிரிவை உருவாகாது. அன்பு இணக்கத்தை உருவாக்கும். அன்பு சேர்ந்து வாழ்றத விரும்பும். கொஞ்சம் பாருங்க, ஃபர்ஸ்ட் தான் பார்க்குறோம். அவர் முதல்ல காணாம போன ஆடை மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறான். காணாம போன வெள்ளிக்காசி ஒரு பெண் கண்டுபிடிக்கிறான். இப்போ காணாம போன குமாரன் எப்படி கண்டுபிடிக்கப்படான் அவர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர். இப்போ யூதர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. யூதர்கள், ஒரு யூதன், அவனுடைய குடும்பத்துல 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களை அவன் எப்படி நேசிக்கிறான், எப்படி அன்பு கொடுக்குறான். அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க சொல்றாரு, 2 குமாரர்கள் இருந்தாலும் அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி. யாருன்னா 2வது மகன். எப்பவுமே கடைசி குழந்தை ஒரு அறியாமை உள்ள ஒரு குழந்தை. கடைசி குழந்தை வளர்ச்சி அவ்வளவா இருக்காது. கடைசி குழந்தை எப்பவுமே வீட்டில் கொஞ்சம் அதிகமான, மூத்த குழந்தை பொறுப்போட இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். கடைசி குழந்தைய நம்ம அதிகமாக கேர் பண்ணுவோம். அது சீக்கிரமாக பலவீனப்படும். அதுக்கு வளர்ச்சி அவ்வளவா இருக்காது. அது முதல் குழந்தைய போல இருக்காது. அது பல அறியாமையில் இருக்கும். இப்போ இளையவன் அப்படின்னா அவ்வளவா விவரம் தெரியாதவன், அவ்வளவா காரியங்களை புரியாதவன், வாழ்க்கை பாடத்தை தெரியாதவன். அவன் தகப்பனை நோக்கி சொல்றான், அப்பாவை பார்த்து, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்ன. இப்ப ஏன் இதை கேட்கிறான்? நீ சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். எப்பயுமே யூத சமுதாயத்துல அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்க மாட்டான். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெற்றோர்கள் சொத்தை பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. எப்போ அப்பா சாகுறாரோ அப்பதான் சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. அதான் உலக நியதி. மரண தருவாயில் இருக்கும்போது தான் உயிர் எழுதுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்குது? சாகுறதுக்கு முன்னாடி மொத்தம் பிரிச்சு கொடுத்துட்டு அப்புறமா நீ செத்து போ, உயிரை எழுதி கொடுத்துட்டு அப்புறமா நீ கல்லறைக்கு போகும். படத்தை எல்லா இடங்களும் பெரிய சண்டையை பார்க்குறோம். இங்க அந்த இளைய குமாரன் சொத்தை பிரிச்சு உன்ன என்ன சொல்ல வரான்? செத்து போன்னு சொல்ல வரான். உன்னை தகப்பனா இனிமேல் நான் அங்கீகரிக்கலன்னு சொல்ல வரான். தகப்பனுடைய மரணத்தை எதிர்பார்க்கிறவன் விரும்புறவன சொத்தை பிரிச்சு விடுன்னு கேட்பான். அதாவது ஒரு யூதனுக்கு நல்லா தெரியும், ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒரு பிள்ளைகள் தகப்பனுடைய சொத்தை கேட்டால் அந்த உறவை முறிக்க ஆசைப்படுறாங்க. தகப்பனோட வாழ ஆசைப்படலை, தகப்பனோட இணைந்திருக்க ஆசைப்படலை. அதுதான் அவனுடைய இருதயத்தை அங்கே பார்க்குறோம். ஆஸ்தியில எனக்கு வர பங்கை எனக்கு கொடுங்க கேட்குறான். இப்போ தகப்பனுடைய இருதயம் அங்கே எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ உடஞ்சிருக்கான். உனக்கு என்ன, நான் அவ்வளோ துரோகம் பண்ணேன், என்னை விட்டு ஏன் போகணும்னு நினைக்கிற, நீ சொத்தை கொண்டு என்ன பண்ண போற, எவ்வளோ ஆலோசனைகள் கொடுத்துருப்பான், நீ இப்படி போகக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அது ஏன் கூட தான் இருக்கணும், எவ்வளோ விஷயத்தை அவன் சொல்லி கொடுத்துருப்பான். ஆனால் அவனுடைய மகன் பிடிவாதமாக கேட்கல. அதனால அந்த வசனம் சொல்லுது, அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு போட்டான். சொத்தை அவங்க அப்பா பிரிச்சு கொடுத்துட்டார். ஏன்? அந்த மகனுக்கு அந்த அப்பாவோட சேர்ந்து வாழ பிடிக்கல. அதான் அங்கே முதல் பிரச்சனை. இனிமேலும் இந்த அப்பா வீட்டில் இருக்க முடியாது. சரிங்களா? அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அந்த வீட்டில் அவனால் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்? வீட்டில் எப்பயுமே ரூல்ஸ் இருக்கும், வீட்டில் எப்பயுமே சட்டம் இருக்கும். எல்லா பொருளும் எல்லா இஷ்டத்துக்கும் பிள்ளைங்க போடக்கூடாது. பிள்ளைங்க எப்போ சாப்பிடணும், பிள்ளைங்க எப்போ உட்காரணும், பிள்ளைங்க எப்போ போகணும், எங்கே படிக்கணும், என்ன வேலை, இதெல்லாம் ஆலோசனைகளை பெற்றோர்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு அது பிடிக்காது, பிள்ளைகளால் அது இயல்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த இளைய குமாரனுக்குள்ள பிரச்சனை, அப்பா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அப்பாவோட சட்டங்கள் பிடிக்கல, அப்பா கொடுக்குற வேலை பிடிக்கல. நான் ஒரு நிலம் வச்சிருக்கிறான், நிலத்துல வேலை பார்க்குறான், அப்பாவோட சேர்ந்து வேலை பார்க்க பிடிக்கல. அந்த வீடே அவனுக்கு பிடிக்கல, அந்த வீடே அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டில் உள்ள உறவுகள் பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அம்மா இருந்திருக்கலாம், நிறைய சொந்த பந்தம் இருக்கலாம். அவனுக்கு அந்த உறவுகள் அவனுக்கு பிடிக்கல, அந்த ஊரே அவனுக்கு பிடிக்கல. அப்பா பிடிக்கல,
அப்பா கூட பிறந்தவங்க பிடிக்கல, அப்பாவோட வீடு பிடிக்கல, அப்பாவோட வேலை பிடிக்கல, அப்பாவோட சட்டம் பிடிக்கல, அப்பாவோட ஊரை பிடிக்கல. இதான் அவனுடைய பிரச்சனை. அவன் சொத்தை வாங்கி பக்கத்து வீட்டில் போய் வாழல, சொத்தை வாங்கி எழுத்தாப்புல போய் இல்லை, சொத்தை வாங்கி அதே ஊர்ல இல்லை. அவன் ஆஸ்தியை பங்கு பெற்றுவதற்கு காரணமே 13ஆம் வசனம் சொல்லுது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போறதுதான். தகப்பனை குறிச்ச எந்த சிந்தையும் இல்லாத ஒரு உலகம் அந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு. என்ன அவனுக்கு அங்க புரியல. அவனுக்கு மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும், ஆனா அப்பா இல்லாம வேணும். அப்பா இல்லாத மகிழ்ச்சி வேணும், அப்பா இல்லாத பாதுகாப்பு வேணும் அப்படின்றத அவன் சொல்றதை பார்க்கிறோம். தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய பராமரிப்பு, தகப்பனுடைய கரிசனை, இது எல்லாம் அவனுக்கு கசப்பாக தருகிறத நான் பார்க்கிறோம். இதுல வேடிக்கை என்னன்னா, அவனுக்கு அப்பாவை பிடிக்கல, அப்பாவோட குடும்பம் பிடிக்கல, அப்பாவோட வீடு பிடிக்கல, ஆனா அப்பாவோட ஆஸ்தி மட்டும் பிடிச்சிருக்கு, அப்பாவோட சொத்து மட்டும் பிடிச்சிருக்கு, அப்பா சம்பாதிச்ச சொத்து மட்டும் அவனுக்கு வேணும். எதுவுமே பிடிக்கலாம் போயிருந்திருக்கலாம். அப்பாட்ட இருக்கிற எல்லா சொத்தும் அவனுக்கு வேணும், ஆனா அப்பா அவனுக்கு தேவை. இதுதான் இன்னைக்கு மனித வாழ்க்கையினுடைய பிரச்சனை. ஒவ்வொரு கடவுளை விட்டு, இயேசுவை விட்டு பிரிந்திருக்கிற ஒவ்வொரு பாவியான மனுஷனும் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு குடும்பம் இப்படிதான் இருக்குது. இன்னைக்கு யாரும் யாரோட சேர்ந்து வாழ பிரியமில்லை. பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க, பெற்றோர்கள் நேசிச்சிருக்க பிடிக்கல, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளோட, கணவனுக்கு மனைவியோட வாழ பிடிக்கல, மனைவிக்கு கணவனோட வாழ பிடிக்கல, சமுதாயம் பிடிக்கல, ஊர் பிடிக்கல. எங்கேயாச்சும் போயிடணும், எங்கேயாச்சும் ஊரை விட்டு ஓடணும், எங்கேயாச்சும் இன்னொரு உலகத்துல வாழணும், எங்கேயாச்சும் சந்தோஷத்தை இடணும்தான் இன்னைக்கு நிதர்சனமான உலகம். பாவத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதான் இருக்கிறான். இந்த கடவுள் படைச்ச இந்த உலகத்துல ஒவ்வொரு பாவியான மனிதனும் கடவுளுடைய நன்மையை ஆசைப்படுறான், கடவுளிடத்துல இருந்து நன்மையான ஈவுகள் ஆசைப்படுறான். ஆனா கடவுளை வருகிறான். அதை கொடுக்கிற கடவுள் தேவையில்லை, ஆனா கடவுள் வைத்திருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளும் நன்மையான ஈவுகளும் தேவை அப்படின்னு. எப்படி அவன் பிறந்தது, அவன் வளர்ந்தது, அவன் சாப்பிட்டது, அவனை படிக்க வச்சது, அவனை சிறு வயசுலேருந்து கண்ணும் கருத்துமா பாதுகாத்தது, அவன் நோய்வாய்ப்படும் பொழுது கண் விழிச்சு பாதுகாத்தது, அவனுக்கு மருந்து கொடுத்தது, அவனோட எவ்வளோ கஷ்டத்துல கண்ணீர் விட்டு ரத்தம் சிந்தி அந்த பிள்ளைகளை அவன் பெற்று வளர்த்து வளர்த்துருப்பான். எந்த பெற்றோர்களும் பிள்ளைகளை ஒரு பொழுதும் நேசிக்காம இருப்பாங்களா? பிள்ளைங்க மேல அன்பற்று இருப்பாங்களா? பிள்ளைங்க மேல கோபம் இருக்குன்றதுக்காண்டி அன்புல அர்த்தமா? பிள்ளைங்க மேல சட்டத்தை புகுத்தோன்றதுக்காண்டி பிள்ளைகள் மேல எந்த விதமான அப்படி யாருமே இருக்க முடியாது. ஒரு இயல்பான ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் அப்படி இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் கௌ மேல சொல்றாரு, இது இந்த உலகத்தினுடைய ஒரு சாதாரண ஒரு தகப்பனுடைய நிலை. நான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிற பரலோக தகப்பன் இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையும் அவர் தனது பொதுவான அன்பினால் நேசித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சிறப்பா தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மீதில் அதிகமான அன்புள்ளவராக இருக்கிறார். அவர்கள் அதிகமா நேசிக்கிறார். அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய எல்லா விதமான வாழ்க்கையை ஆண்டு வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஆனா அந்த மகனுக்கு அந்த அப்பாவுடைய உழைப்பு, தியாகம், அர்ப்பணிப்பு, அப்பாவுடைய அன்பு, எதையுமே அவனால உணர முடியாது. அவனுக்கு தேவை அவன் ஆசை, அவன் விருப்பம், அவனுடைய காரியம். அதான் அவனுடைய. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் காரணம் தான். நம்முடைய இருதயத்துல தேவனுக்குள்ளான அன்பு ஏன் இல்லைன்னு சொன்னா, கடவுளை விட்டு பிரிந்து வாழ்ந்து மகிழ்ச்சி, சந்தோஷத்தை அடைய பார்க்கணும். எப்படி என்னை தகப்பனை விட்டு போனா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கிறானோ, அதே போல நாமளும் அநேக வேளைகள்ல கடவுளை விற்று, கடவுளுடைய காரியங்களை விற்று, கடவுளுடைய இடத்தை விட்டு, கடவுளுடைய உறவை விட்டு சந்தோஷத்தை அடைகிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு கடவுளை உண்மையா பிடிக்கல, கடவுளுக்குரிய காரியங்களை பிடிக்கல, கடவுளை பகைத்து வாழ ஆசைப்படுகிறோம். கடவுளுடைய நன்மை தேவை, கடவுளுடைய பராமரிப்பு தேவை, கடவுளுடைய உலகம் தேவை, கடவுளுடைய பொருட்கள் தேவை, எல்லாம் கடவுளுடைய கரத்திலிருந்து வருகிறதுல அனுபவிக்கணும். ஆனா அதை படைத்து அதை கொடுத்த கடவுளுடைய அன்போ, கடவுளுடைய பாதுகாப்போ, பராமரிப்போ ஒரு பொழுதோ தேவையில்லை. அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வாழ்க்கை. அன்பு எப்படி உருவாகும்னா, முதல்ல தேவன் எப்படி என் அன்பு கூர்ந்தா, லோ பெரிய உலகத்துல என்ன தெரிந்தெடுத்து, என்ன நேசிச்சு,
நான் கடவுளை காயப்படுத்தி, கடவுளை பிடிக்காம வாழ்ந்து, கடவுளுடைய சட்டங்களை கை கொள்ளாம, கடவுளுடைய நியாய பிரமாணத்துக்கு விரோதமா நான் வாழ்ந்த பொழுதும் தேவன் என்னோடு கூட அன்பு கொடுக்கிறவராக. இப்போ இப்போ இப்படி எப்படி இருந்துச்சு என் வாழ்க்கை? ஒரு முடிவு எடுக்கிறான், ஒரு 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 உலகத்தை ஆசைப்படுறான், ஒரு கனவு அவனுக்கு இருக்குது, அதை நோக்கி போக ஆசைப்படுறான். அவங்க அப்பா பேசுறாரு, போராடுறாரு, சொல்றாரு, இருக்க முடியாதுன்றான். பங்கிட்டு கொடுத்துட்டார், 2 பேரும் கொடுத்துட்டார். சொத்த எல்லாத்துல தான் வச்சுக்கோங்கப்பா கொடுத்துட்டார். 11ஆம் வசனத்தில் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணினான். சரி, இப்ப அப்பா வீட்டுக்கு போய் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? அப்பாவை விட்டு பிரிந்து போனா எப்படி வாழ்றான்? அதுல ஃபர்ஸ்ட் பாக்குறோம், அவன் போய் அவங்க அப்பாவை விட நல்லவனா வாழ்ந்தானா? அவங்க அப்பாவை விட அதிகமா சொத்து சேர்த்தானா? அவங்க அப்பாவை விட அன்புள்ளவனா? அப்பாட்ட அன்பு இல்லை, அப்பா குடும்பத்துல அன்பு இல்லை, அவன் அன்புள்ளவனா இருந்தானா? இல்ல வேற ஒரு அன்புள்ள குடும்பத்தை பெற்றுக்கொண்டானா? வேற ஒரு அவனுடைய வாழ்க்கை அவங்க அப்பா வீட்டுல இருக்கிறத விட நல்லா இருந்துச்சா? அவங்க அப்பா வீட்டுல விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கை சுபிட்சமா இருந்ததா? அவனுடைய கனவு அடைஞ்சானா? அவனுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியானதா? அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சா? முதல்ல அது பார்க்கிறோம். அவன் சேர்த்துக்கொண்டு தூரமா போறான். பக்கத்துல இருந்துடக்கூடாது, கண்ணு கட்டாத தூரத்துல போய் வாழணும். தூரமா போய் அங்கே அவன் துன்மார்க்கமா ஜீவம் பண்ணா. இதான் ஃபர்ஸ்ட். ஒரு 8 விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். தகப்பன் இல்லாத குமாரனது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்பா விட்டு போனா எப்படி இருக்கும்? முதல்ல பாவம் துணிகரமா மிகுதியா இருக்கும். அப்பா கிட்ட இருந்தா அப்படி இருந்திருக்காரு. அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணா. அதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு சொல்றார். அப்பா வீட்டுல இருந்தா கண்டிப்பு இருக்கும். அப்பா வீட்டுல இருந்தா துன்மார்க்கம் இருந்திருக்காரு. அப்பா வீட்டுல இருந்தா பயம் இருந்திருக்கும். அப்பா வீட்டுல இருந்தா பரிசுத்தம் இருந்திருக்கும். பாவம் பெருகுது. 2வது, தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எதை நேசிச்சான்? அப்பாவை நேசிக்கிற அப்பாவோட ஆஸ்தியை நேசிச்சான். அப்பாவுடைய ஆஸ்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைச்சான். அப்பாவுடைய ஆஸ்தி நிம்மதியை கொடுத்து நினைச்சான். அப்பாவுடைய ஆஸ்தி அன்பையும் சமாதானத்தையும் கொடுத்து நினைச்சான். கடைசியில அவன் எதை நேசிச்சு போனானோ அதை அழிச்சு போட்டான். அவன் எதை பெருசா என்னானோ அதனால கைவிடப்பட்டான். எது காப்பாற்று நினைச்சானோ அதால ஏமாற்றப்பட்டான். எது நல்ல வாழ்க்கை நினைச்சானோ அது அவனுக்கே அழிவை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தது. சரிங்களா? அடுத்து பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அவனால கொண்டு போன ஆஸ்தியை பெருக்க முடியல, பல மடங்கு பெருக்க முடியல. அவங்க அப்பாவோட நல்ல பிசினஸ் பண்ணி அவங்க அப்பாவோட நல்ல உயர்வான நிலைக்கு வந்து அவங்க அப்பா பார்த்து பாருங்க உங்களை விட்டு போய் எப்படி வாழ்றேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே செலவழித்து எல்லாத்தையும் அழிச்சு போடுறான். தகப்பன் இல்லாத வாழ்க்கை அது அழிவை நோக்கி போகிற வாழ்க்கை. அப்பா விட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சு போடுற ஒரு நிலையில அப்படின்னு போனான். அடுத்த வசனம் சொல்லுது, அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அப்படின்னு சொல்லி பார்க்க யோசிக்கல. போனா நல்லா இருப்பேன்னு யோசிச்சான், போனா பெரிய ஆளாயிரான்னு யோசிச்சான், போனா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சான், போனா ஆபத்து வரும்னு யோசிக்கல, போனா பிரச்சனை வரும்னு யோசிக்கல, போனா பஞ்சம் வரும்னு யோசிக்கல. வெறும் பாசிட்டிவ் மட்டும், வெறும் நல்லது மட்டுமே, வெறும் அவனுடைய கனவுகளை மட்டுமே அவன் எதிர்பார்த்துட்டு போனான். அவனுடைய விளைவுகளை பார்க்கல, அதனுடைய பாடுகளையும் அவனால பார்க்க முடியல. பாவம் எப்பயுமே இன்பத்தை மட்டும் காட்டும், பாவம் அழிவை காட்டாது, பாவம் முடிவை காட்டாது, பாவம் பிரச்சனையை காட்டாது. கடவுளை விட்டு போகக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை வெறுமனே இன்பத்தை ஆசைப்பட்டு போய் அதனுடைய பாடுகளோடு அப்பா அவன் கெடுக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அவன் குறைவுபட தொடங்கி அந்த ஆஸ்தியை பாதுகாக்கல, பணம் அழிஞ்சிட்டே போகுது, கொண்டு போன எல்லா பணமும் செலவழிந்து கொண்டே போகிறது. தகப்பன் வீட்டில் இருந்தா சொல்லி கொடுத்துருப்பான் எப்படி சொத்தை பாதுகாக்கணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி கவனமா வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்துருப்பான். இப்ப அந்த ஆலோசனை இல்லாதனால பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பற்று வாழுகிறான். பாதுகாக்கக்கூடிய நிலைக்குள்ளாக அவையில பாதுகாப்பா அவன் அழைக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான்.
இன்னொரு மனிதனிடத்துக்கு அடிமையா போயிட்டான். அப்பாவுக்கு அடிமையா இருக்கிறது போல அப்பாவுக்கு பிள்ளையா இருக்க பரல. ஆனா அயோக்கியனுக்கு ஒண்ணுமில்லாதவனுக்கு அடிமையா இருக்க ஆசைப்பட்டான். எவனுக்கோ ஒருத்தனுக்கு அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா வீட்டில் போக நினைச்ச ஆசைப்பட்டான். இப்போ அவன் போன வாழ்க்கை அதாவது ஃப்ரீடமா இருக்கலாம், சுதந்திரமா இருக்கலாம், யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சான். இப்ப போய் அது எல்லாம் பறிக்கப்பட்டு இன்னொருத்தனுக்கு அடிமையா இருக்கிறான். அடுத்த அவசரம் நான் சொல்லுது, அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். நான் இவரோட அப்பாங்க, இவ்வளவு ஆஸ்தியா வாழ்ந்தேங்க, இப்படிப்பட்ட குடும்பங்க, நான் இவ்வளவு படிச்சிருக்கேங்க, போய் பண்ணிய மேய்டா முத அப்படின்னா. அவமானம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரியாசம் உள்ள ஒரு வாழ்க்கை, நிந்தையுள்ள ஒரு வாழ்க்கை. யாரும் அவனை நேசிக்கல, யாரும் அவனை பாதுகாக்கல, யாரும் அவன் மேல கன்சர்னா இல்லை. அவன் சொத்து வச்சிருக்கும் பொழுது அவன் கூட ஒரு 50 பேர் இருந்திருப்பான். அவன் பணத்தை ஜாலியா செலவு பண்ணும் பொழுது செலவழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இப்ப எல்லாம் காணாம போச்சு, ஒருத்தையும் கூட அவனை கவனிக்கல. இப்ப யாருக்கு செலவு பண்ணான், யாரோட ஜாலியா இருந்தான், யாருமே இப்ப அவனுக்கு இல்லை. அவன் தனிமையா, எவனுடைய பாதுகாப்பு இல்லாம அவமானத்தோட. ஒரு யூதனுக்கு அன்னி ரொம்ப அவமானமான ஒரு மிருகம். அன்னி மேய்க்கக்கூடிய தொழில் அவன் செத்து போயிடலாம் ஒரு யூதன், அப்படிதான் அவன் யோசிப்பான். ஆனா இங்க அவன் அதுக்கு தயாரா இருக்கிறான். கடைசியில் அவனை மிருகத்தோட மிருகமா போய் அமைக்கிறான். அதுல கடைசியா சொல்றது, ஏன் அங்க போறதுக்கு அவன் தயாரானா, அப்போ பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தா ஒருவனும் அதை அவன் கொடுக்கல. இப்ப ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தானா, இந்த பன்னிக்கு போற சாப்பாட்டையாச்சும் நம்ம கொடுத்துருவாங்க, இந்த பன்றி சாப்பிட்ற தவிட்டையாச்சும் சாப்பிட்டு நான் உயிர் வாழ்ந்தலாமா நினைச்சான். அதுல கொடூரமான விஷயம், ஒரு பன்னிக்கு தரக்கூடிய உணவை கூட அவனுக்கு யாரும் தர. மிருகத்தை விட ஒரு கீழான ஒரு மிருகத்தை மதிக்கக்கூடிய மதிப்பை கூட அவனை மதிக்கிறது. ஒரு மிருகத்தை, அதாவது அன்னியே ஒரு அருவருப்பான மிருகம், ஒரு சுத்தம் இல்லாத மிருகம், அதுக்கு உணவு போடக்கூடிய மனிதர்கள் அவனுக்கு உணவு கூட போட மிருகத்தை விட ஒரு கீழான நிலைக்கு போயிட்டான். இதான் என்னுடைய 8 விஷயம் நடக்குது. அப்பா அல்லன்னு சொன்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு ஈர்லடைந்தது, எவ்வளவு அழிவு நிறைந்தது, எவ்வளவு அவமானமானது, எவ்வளவு அடிமையானது, இதெல்லாம் சொல்லும். இயேசுவினுடைய அன்பை உணராம இயேசுவை விட்டு விலகிற ஒவ்வொரு பாவியான மனிதன் இப்படிதான் இருக்கிறான். ஆபத்தோட வாழக்கூடிய ஒவ்வொரு மனித வாழ்க்கையினுடைய முடிவு தான். இயேசுவை கனப்படுத்தாம, இயேசுவினுடைய அன்பை யோசிக்காம, இயேசுவை மேன்மையாக எண்ணாம ஒரு மனுஷன் ஜாக்கிரதையா இருந்தான்னு சொன்னான். இயேசுவை அறிவதிலையும் இயேசுவை கேட்பதிலும் இயேசுவினுடைய அன்பின் கரத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகி சுயமா முடிவெடுக்கும் பொழுது, சுயமா ஆசைப்படும் பொழுது, தான் சுய ஞானத்தை சுய புத்தி சார்ந்து வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு கொடுத்தாரு. பாவம் பெருகும், நேசிக்கிற எல்லாத்தாலும் தோக்கப்படுவான், அழிவு நிலைவுல போவான், பாடுகளையும் அவமானங்களையும் சந்திப்பான், பாதுகாப்பற்று இருப்பான், அடிமையா இருப்பான், அவமானத்தோட பரியாசத்தோட இருப்பான், யாராலையும் மதிக்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டு இக்கத்திலே துன்பத்திலே உட்கார்ந்து புலம்ப வேண்டிய. எவ்வளவு மேன்மையா இருந்தான் அப்பா வீட்டுல, எவ்வளவு சுதந்திரமா இருந்தான், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தான், எவ்வளவு கனத்தோட இருந்தான். அவனுக்கு சட்டம் இருந்துச்சு, அவனுக்கு ஒழுக்கம் இருந்துச்சு, அவனுக்கு நிறைய நெருக்கங்கள் இருந்துச்சு. ஆனா எல்லாம் அவனுடைய நன்மைக்காக இருந்தது, எல்லாம் அவனை மேன்மையா உயர்த்துவதற்காக இருந்தது. இப்ப அதை விட்டுட்டு அவன் வாழ ஆசைப்பட்டான். இப்போ அவன் வாழ்க்கை முற்றிலுமாக சிதைந்து உருக்குலைகிறத பார்க்கணும். இதுதாங்க பிரிஞ்சு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை. கடவுளை விட்டு மனுஷன் பிரிஞ்சு வாழ ஆசைப்பட்டானா இதான் முடிவு. உண்மையான பரிசுத்தமுள்ள கடவுளை விட்டு மனுஷன் அடையக்கூடிய சந்தோஷம், மனிதன் அடையக்கூடிய சமாதானம், மனுஷன் அடையக்கூடிய ஆஸ்தி புகழ் எல்லாம் இந்த நிலையில கொண்டு போய் விடாது. நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு வரும் பொழுது இயேசுவை விசுவாசிக்காத ஒவ்வொரு மனிதனும் இந்த குமாரனை போல கீழான ஒரு நிலையில உட்கார்ந்து கதறிக்கொண்ட வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கையில கடவுளுடைய அன்பை குறித்து சிந்திக்கணும். கடவுளுடைய அன்பை அசட்டை பண்ணக்கூடாது. கடவுளை தவிர வேற இடத்துல அன்பை தெரிவிக்க கூடாது. கடவுளை தவிர வேற இடத்துல சமாதானத்தை தேடக்கூடாது. கடவுளுடைய அன்பை வரணும்னு சொன்னா கடவுளோடு இருக்கணும், கடவுளுடைய சட்டத்துக்கு கேட்பட்டு இருக்கணும், கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கணும், கடவுளுடைய உறவுல இருக்கணும்,
கடவுளுடைய அன்புல இருக்கணும். அங்க நிறைய கஷ்டம் இருக்கும், அங்க நிறைய போராட்டம் இருக்கும். கடவுளோட அன்பு இருக்கிறதுனால சுபிட்சமா வாழ முடியாதுதான். ஆனா அது எல்லாம் மகிமைக்காக, நல்லதுக்காக, மேன்மைக்காகன்றத ஒரு பொழுது மறந்துடக்கூடாது. இயேசுவை என்னை எதுவுமே பிரிச்சிடக்கூடாது. உண்மையா அன்பு கூறும் பொழுது அவன் பிரிவை விரும்பவே மாட்டான். அவன் எப்பயுமே இணைச்சிருக்கிறத விரும்புவான். அந்த 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 நேசிக்கிற நபர் இல்லாம அவனால் வாழ முடியாது. அந்த நேசிக்கிறவருடைய பிரசன் அவனை சுத்தி எப்பயுமே இருக்கும். அவன் நேசிக்கிற ஒரு பக்கத்துல இல்லாம தூரத்துல இருப்பான். ஆனா தூரத்திலே இருந்தாலும் அவனுடைய நினைவுகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவங்கள பத்தி இருக்கும். அவங்கள விட்டு எந்த இடத்துல அவனால பிரிஞ்சு வாழவே முடியாது. உட்காரும் போது, சாப்பிடும் போது, நடக்கும் பொழுது அந்த நேசிக்கக்கூடிய இருதயம் அப்படி இருக்கும். அந்த தகப்பனுடைய இருதயம் அப்படிதான். அந்த மகன் போனாலும், அந்த மகன் துணிகரமா போனாலும் மகன் அப்பாவை மறந்துட்டான். மகன் தான் இஷ்டப்படி வாழ்றான். அந்த அப்பா அவனை குறித்து யோசிச்சுட்டே இருக்கான். அவனுடைய நிலை என்ன, அவனுடைய எண்ணம் என்ன, அவன் எங்க இருப்பான், எப்படி வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த இருதயம் அவனுக்காக ஏங்கிட்டே இருக்கும். இப்படி இருக்குதா கடவுள் மீதான அவங்க அன்பு? இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்க, நான் இயேசுவினுடைய பிள்ளை, நான் இயேசுவுக்கு அன்பாதான், இந்த இருதயம் போதும் உங்களுக்கு இருக்குதா? நிறைய நேரம் இந்த கெட்ட குமாரனை போல நம்மலாம் கடவுளை துச்சமாயிட்டு பல இடத்துல போய் அன்பை தேடிட்டு இருக்கிறோம். கடவுள் இல்லாத இடத்துல போய் அன்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுள் இல்லாத இடத்துல பாதுகாப்பு எதிர்பார்க்கிறோம். கடவுள் இல்லாத சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறோம். இது எல்லாமே தோல்வியில தான் போய் முடியும். நிறைய பேரை நம்பி நம்ம ஏன் தோத்து போறோம் தெரியுமா? ஏன் கணவனால ஏமாற்றப்படுகிறீங்க, ஏன் மனைவியால ஏமாற்றப்படுகிறீங்க, ஏன் பிள்ளைகளால ஏமாற்றப்படுகிறீங்க, ஏன் சமுதாயத்தில் இன்னொரு மனுஷனால ஏமாற்றப்படுறீங்கன்னு சொன்னா அன்போட அர்த்தம் தெரியாது. அன்பு உறவை கட்டும், அன்பு உறவை பலப்படுத்தும், அன்பு பிரிவை விரும்பாது. அன்பு இணைச்சிருக்கக்கூடிய கடவுள் பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு போல, நீங்க எல்லாம் அயோக்கிய துன்மா இருக்கேன், என்னை எவனும் நேசிக்க மாட்டான், என்னை எவனும் கனப்படுத்த மாட்டான்னு போல. உலகத்துல எல்லா மனிதனும் கடவுளுக்கு எதிராக பகைமையோட வாழ்ந்தாலும் கடவுள் தொடர்ந்தோறும் மனிதனை நேசித்துக் கொண்டு மழையை கொடுத்து, வெயிலை கொடுத்து, காற்றை கொடுத்து, சாப்பாட்டை கொடுத்து, வேலையை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து தொடர்ந்து மனுஷன் அன்பு கூர்ந்துட்டே இருக்கிறார். உங்களை என்னைக்கு வரும் அப்படின்னா சார், புரியுதா? கடவுளுக்கு பிரியமா வாழ்றீங்களா? கடவுள் ஆசைப்பட்டபடி வாழ்றீங்களா? கடவுளுடைய வார்த்தையின் மீது அன்பு இருக்குதா? கடவுளோடு உறவு சரியா இருக்குதா? உங்க இருதயம் ஃபுல்லா அவர் இருக்கிறாரா? உங்க எண்ணங்கள் ஃபுல்லா அவர் இருக்கிறாரா? நீ உட்காரப்பை, பேசுறப்பை, நடக்கிறப்ப அவர் குறித்து யோசிக்கிறீங்களா? நீ என்ன செஞ்சாலும் அவர் உங்களை சுத்தி இருக்கிறார்ன்ற உணர்வு இருக்குதா? கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு பவுல் சொல்றான். நான் எங்க போனாலும் அவர் என் கூடயே இருக்கிறார். ஒரு அன்பு எப்பயுமே அந்த ஃபீலிங் உங்களை நடக்கும். நீங்க நேசிக்கக்கூடிய நபரை குறித்த உணர்வுகள் உங்களை அப்படி இருக்கும். இப்படிப்பட்ட அன்பு கணவன் கிட்ட இல்ல, இப்படிப்பட்ட அன்பு மனைவி கிட்ட இல்ல, இப்படிப்பட்ட அன்பு பிள்ளைகள் இடத்துல இல்ல, இப்படிப்பட்ட அன்பு இன்னைக்கு திருமணம் பண்ணக்கூடிய நபர்கள் இடத்துல இல்ல. ஒரு ரியல் லவ்னா அது அப்படி இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும். அது இழந்து அது பிரிவை ஒரு பொழுதும் சகிக்காத அன்பு. இப்ப பிரிஞ்சு போய் தான் அவ்வளவு விளைவு. சேர்ந்துருந்தானா மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்திருப்பான். பிரிய ஆசைப்பட்டான், அழிஞ்சு போனான். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் கடவுளுடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்காம அவரோட அன்பு நம்ம இறுக்கமா வச்சுக்கணும். அதுக்குதான் வேதம் படிக்க சொல்லிட்டே இருக்கிறோம். அதுக்குதான் பைபிளை வாசிங்கன்றோம், ஜெபம் பண்ணுங்கன்றோம், ஐக்கியத்தை விடாதீங்கன்றோம், சத்தியத்தை அறிகிறதை விடாதீங்கன்றோம், ஆவிக்குரிய புத்தகங்களை படிங்கன்றோம். உட்காந்து டிவியை போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, செல்ல போட்டு நோண்டிட்டு இருக்கிறோம், சம்மந்தம் இல்லாத நம்மளோட வெட்டி கதைகளை பேசிக்கிறோம். அன்புன்றது தேவனோடு. 2:17-19 வசனம் முதல் பார்க்கிறோம். அன்பு பிரிந்து வாழாது. 2வது, அன்பு சமாதானம் பண்ண தீவிரிக்கும். சமாதானம் பண்ண தீவிரிக்கும். 17-19 வசனங்கள் வாசனை. ரைட். 2வது சீன் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். 17 சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்படின்னு பாக்குறோம். சொத்து அழியும் பொழுது அப்பா ஞாபகம் வரல, பாவம் பெருகும் பொழுது அப்பா ஞாபகம் வரல, இன்னொருத்தனுக்கு அடிமையா போகும் பொழுது அப்பா ஞாபகம் வரல,
எல்லாத்தையும் இழக்கும் பொழுதும் அப்பாவோட ஞாபகம் வரல. எவ்வளோ பரியாசம் நிந்தை போனப்ப அப்பாவோட எப்ப வருது? ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில இனிமேல் தன்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்ற இருதயம் வரும் பொழுது அவனுடைய சுய ஞானம், சுய புத்தி, அவனுடைய கனவு, அவனுடைய ஆசை எல்லாம் சுக்கு நூறா நொறுங்கும் பொழுது அவனை காப்பாற்றுறதுக்கு இனி எந்த கதவும் திறக்கப்படாதுன்னு உணரும் பொழுது ஆழத்துல உட்கார்ந்து கொண்டு பன்னியோட பன்னியா, மிருகத்தோட மிருகமா வாழ்ந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னி கூட சந்தோஷமா வாழுது. அந்த பன்னியை கூட ஒரு சாப்பாடு இருக்கு, ஒரு எஜமா இருக்கிறான். அவன் நாதியத்து இருக்கான். அவனை கன்சர்ன் பண்ணாங்க யாருமே இல்லை, அவனை நேசிக்க யாரும் இல்லை, அவன் நிலையை குறித்து பரிதாபப்பட ஆள் இல்லை, அவனுக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்த கூட ஒருத்தன் இல்லை, அவன் பேசுறதை கேட்கறதுக்கு அங்கே எவனும் இல்லை. அவனுடைய வாழ்க்கையினுடைய நிர்பந்தத்துல, இக்கத்துல, இருதய உடைந்து நொறுங்கி எல்லாமே இழந்து போய் அனாதையா நிற்கிறான். அங்க புத்தி தெரியுது. என்ன தெரியுது? என்ன அங்க அங்க வருகிறது புத்தி தெளிவுனா அவனுடைய சிந்தை புதுப்பிக்கப்படுது. அவனுடைய மைண்ட்ல ஒரு லைட், ஒரு புத்தி கடவுள் தராரு. அது அவனா செய்ய முடியாது. புத்தி அவர் கொடுக்கணும், ஞானத்தை அவர் கொடுக்கணும், அறிவு அவர் கொடுக்கணும். தேவன் இடைப்படுகிறார். அவனுடைய எல்லா பலன்கள் எல்லாம் உடைக்கப்படும் பொழுது தேவன் கடவுள் அவனை சந்திக்கிறார். எங்க நொறுக்கப்பட்டு, எங்க நிர்பந்தமா இருந்து, எங்க ஒண்ணும் இல்லாம நம்ம உடையிறோமோ அப்பதான் தேவன் வருவார். அப்பதான் தேவன் வருகிறார். நம்முடைய எல்லா பலன்களும் எல்லா ஞானங்களும் சூன்யத்தில் சூன்யமாகும் பொழுது வருகிறார். இப்ப சமாதானத்தை பண்றதுக்கு எங்க என்ன நடக்குது? முதல்ல அவருடைய சிந்தை புதுப்பிக்கப்படுகிறது. என்ன புத்தி தெளிந்து என்ன என்ன சொல்ல வரான்? சொல்றான், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறார். அங்க உட்கார்ந்து நினைக்கிறான், எங்க அப்பா இவ்வளவு நாள் தன்னை நேசிச்சு, தன்னை பாதுகாத்து, தன்னை அரவணைச்சு, தனக்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கிற தகப்பனுடைய அன்பு. அவங்க அப்பா வீட்டில் ஒரு நாளாச்சும் பசியா இருந்திருப்பானா? அவங்க அப்பா வீட்டில் ஒரு நாளாச்சும் அவமானம் அடைஞ்சிருப்பானா? அவங்க அப்பா வீட்டில் ஒரு நாளாச்சும் நிர்பந்தமான ஒரு நிலையில போய் இருந்திருப்பானா? அவங்க அப்பா அவனை விட்டுருப்பாரா? அழுதுருப்பானா? நிர்பந்தமாக இருப்பானா? தனிமையா இருந்திருப்பானா? மிருகத்தோட மிருகமா இருந்திருப்பானா? அதான் யோசிக்கிறான். என் அப்பா வீட்டில் இருந்திருந்தேன்னு சொன்னாங்க, என் தகப்பனுடைய அன்பு எவ்வளோ பெருசு, என் தகப்பனுடைய நேசம் எவ்வளோ பெருசு. உட்காந்து அங்கே உட்காந்து யோசிச்சிருக்கிறான். அவன் எவ்வளோ முறை வியாதிப்பட்டிருப்பான், எவ்வளோ முறை தவறுதலாக சில காரியங்கள் செஞ்சிருப்பான், எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டியிருப்பான், வாலிபத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை மாட்டிருப்பான். அவங்க அப்பா எவ்வளோ இடத்துல வந்து அவனை காப்பாற்றி விட்டுருப்பார். ஒருவேளை திருடிருந்திருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், ஒரு பெண்ணை தவறாக பார்த்துருந்தாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிருப்பான். அவங்க அப்பா எவ்வளோ முறை அவனை காப்பாற்றி விட்டுருப்பார், எவ்வளோ முறை அவனை ரெஸ்கியூ பண்ணியிருப்பார். ஸ்கூலில் ஃபெயில் ஆகியிருந்திருப்பான், எத்தனை அவமானங்கள் இருந்திருப்பான், எவ்வளோ தூரம் அவங்க அதெல்லாம் அங்கே உட்காந்து யோசிக்கிறான். அங்கே இருக்கும்பொழுது எவ்வளோ ராஜாவாக வாழ்ந்துட்டு இருந்தேன், எவ்வளோ மகாராணா இருந்துட்டு இருந்தேன். தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை பார்க்குறான். என் அப்பா வீட்டில் இருக்கிற ஒரு நாய்க்கு கூட அருமையான சாப்பாடு எங்கள் அப்பா போடுவாங்க. எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் எல்லாருக்கும் அவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. இவன் ஒரு எஜமான் கீழே இருக்கிறான். அந்த எஜமான் அவனை மிருகத்தோட கேவலமாக பார்க்குறான். அங்கே ஒரு எஜமான் இருக்கிறான், அவன் வீட்டு நாய்க்கே பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குறான், வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறான். தகப்பனுடைய அன்பு அங்கே உட்காந்து யோசிச்சுட்டாங்க. அங்கே சொல்கிறான், பூர்த்தியான சாப்பாடு, நானும் பசியை நான் சாகுறேன், நான் செத்துட்டு இருக்கிறேன். தன்னுடைய வேதனையை, தனது அழிவையும் உணர்றான். வாழ்க்கை முடிய போதுன்னு உணர்றான். நொறுங்குண்டு இருக்கிறத உணர்றான். நாலாவது காரியம் அங்கே என்ன பார்க்குறோம்? சொல்றான், அதோட நான் சொல்லலை, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்னு சொல்றான். இப்ப வெறுக்கிறான். முதல்ல அவன் எந்திக்கிறான். பாவத்தை வெறுக்கக்கூடிய இறுதி அவனுக்கு வருது. பாவத்துல தொடர்ந்து நிலைத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் அங்கே உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எந்திரிச்சு போகணுன்றான். அன்பு தெரியுது, அரவணைப்பு தெரியுது, தகப்பன் யாருன்னு தெரியாது. இனிமேல் நான் இருக்கக்கூடாது, நான் எந்திக்கணும். இங்க இருந்து அங்க போய் கடிதம் போடலை, லெட்டர் எழுதி எங்க அப்பாட்ட போய் கொடுங்கன்னு சொல்லலை, இல்லை யாரையாச்சும் அனுப்பி நீங்க போய் எங்க அப்பாட்ட போய் சொல்லிட்டு வாங்க. அவன் எந்திக்கிறான், இனிமேல் நான் இருக்க மாட்டேன், இனிமேல் நான் இருக்கக்கூடாதுன்ட்டு எந்திரிச்சு ஓடுவதற்கு எழுந்து
அப்பா கிட்ட போனது மாத்திரம் இல்ல, அவன் போய் கன்ஃபஸ் பண்ண, அறிக்கை எடுக்கிறான். தகப்பனே, வரத்துக்குன்னா தேவனுக்கு விரோதமா, பரலோகத்தை ஆளுகிற கடவுளுக்கு முன்பாக என் பாவம் எப்பயுமே கடவுளுக்கு எதிராக செய்யப்படும். அதான் சொல்றான், கடவுளுடைய பிரமாணத்துக்கு எதிராக நான் பாவம் செஞ்சேன். பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து விலகி பாவத்தை அறிக்கை செய்யலாம். இது 3 நடக்கணும். உண்மையான சமாதானத்துக்கு இதெல்லாம் அவசியம். சமாதானம், உறவு, இதெல்லாம் நடக்கணும். இப்ப பாவத்தை வெறுத்து அறிக்கையிடுறான், கடவுளுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கை எடுக்கிறான், தகப்பனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். அவன் திரும்ப அங்க சொல்றான், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உடைய கூலிக்காய் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள. அந்த தகுதியற்ற நிலைய சொல்றேன். நீ எனக்கு கேட்ட என்ன தகுதி இல்லை, என்னை பிள்ளையா அங்கீகரிப்பதற்கான எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். என்னை நீங்க மன்னிக்க கூடிய எந்த காரியமே என்கிட்ட இல்லை. என்னை மன்னிச்சு நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த நன்மையான விஷயம், நான் துரோகி, நான் துன்மார்க்கன், நான் அயோக்கியன், நான் காயப்படுத்திருக்கிறேன், நான் கஷ்டப்படுத்திருக்கேன், நான் அவமானப்படுத்திருக்கிறேன், நான் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டேன், நான் தகுதியற்ற உரிமையற்ற, அப்பா நான் வந்துட்டேன், நான் மறுபடியும் உங்க பிள்ளையாக வந்துட்டேன், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்லாம் சொல்றேன். தகுதி உரிமை எல்லாத்தையும் இழந்து தாழ்மைப்படுறான். என்ன ஒரு அடிமையா வச்சுக்கோங்க. எத்தனையோ அடிமைக்கு நீ நல்ல வாழ்க்கையை தரீங்க, அந்த அடிமையா நான் இருக்கிறேன். இனிமேல் உங்களுக்கு அடிமை, இந்த அடிமையில் நான் அழிவுக்குள்ளாக போறேன். இனிமேல் நான் உங்களுக்கு அடிமை, இனிமேல் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய வாழ்க்கையில விட்டு விலகி உமக்கு அடிமையாக இருக்கிறேன் சொல்லி தாழ்மையோடு அணுகிறாங்க. தகப்பனுக்கு அடிமையாக வாழ விரும்புகிறான். சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேயே இல்லை சென்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். எங்க வரணுமோ அங்க வந்துட்டான். இதாங்க. அப்ப உண்மையான அன்பு அது சமாதானம் பண்ணுவதற்கு தயாரா இருக்கும். அது பிரச்சனையோட அப்படியே வாழாது, அது காயங்களோட அப்படியே இருக்காது, அது அப்படியே எல்லாமே நடக்கூட நான் பாடு இருந்துக்கிறேன்னு இருக்காது. என்ன செய்யும் சொன்னா, அந்த அன்பு உறவை சரி செய்ய ஓடும். மற்றவனை எப்படி காயப்படுத்தினேன்னு உட்காந்து யோசிக்கும். தன்னுடைய உணர்வை பெருசுப்படுத்தாது. தான் எப்படி இருந்தேன்னா சொல்லாது. போய் முதல்ல, அப்பா நீங்க எப்படிலாம் பேசுறீங்க, அதான் நான் இப்படி செஞ்சேன், நீங்க இப்படிலாம் கண்டிச்சீங்க, அதான் நான் இப்படி வாழல, நீங்க எப்படிலாம் சட்டம் போட்டீங்க அப்படிலாம் சொல்லாது. அன்பு தன்னை தான் பார்க்கும். அன்பு தன்னுடைய பாவத்தை தான் அறிக்கையிடும். அன்பு தன்னுடைய பாவத்தை தான் சொல்லும். அன்பு ரூல் பண்ண பார்க்காது, அன்பு அதிகாரம் செலுத்த பார்க்காது, அன்பு உரிமையா கட்டளையிடாது. அன்பு அடுத்த இருதயத்தினுடைய உணர்வையும் காயத்தையும் வழிகளை உணரும். அப்பதான் சமாதானம் ஏற்படும், அப்பதான் உண்மை ஏற்படும். அன்பையும் நேசத்தையும் வேதனையையும் அதனால ஏற்படக்கூடிய யாரையும் உறவை சீர்படுத்துறதுக்கு இதெல்லாம் செய்யறதே இல்லை. கணவன் மனைவி சண்டை, பிள்ளைகளுடைய சண்டை, சொந்தக்காரனோட சண்டை, உறவுகளுடைய சண்டை, எல்லாம் மற்றவன தான். நீ அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பேசிட்டான், அவன் அப்படி செஞ்சுட்டான். நான் முதல்ல எடுத்து நான் என்னுடைய நிலையை எடுத்துக்கணும். என் சைடு என்ன தப்பு இருக்குன்றதை பார்க்காம சமாதானம் எப்படி வரும்? நான் எப்படி காயப்படுத்தினேன், நான் எப்படி அவமானப்படுத்தினேன்? இடத்துல இந்த குமாரன் அது செய்வதற்கு தயாராக இருக்கும். ஏன்னா தகப்பனுடைய அன்பு தான் சமாதானத்தை முதல்ல உண்டு பண்ணு. இவன் போனா அவன் ஏத்துக்குவான்னு அவனுக்கு தெரியுது. இவன் போய் மன்னிப்பு கேட்டா அவன் மன்னிப்பு கொடுப்பான்னு அவனுக்கு தெரியுது. இவன் போனா அவன் பகைமையை பாராட்ட மாட்டான்னு அவனுக்கு தெரியுது. இவன் போனா கட்டாயம் அவனுடைய வேலைக்காரன் ஒருவனா அவன் ஏற்றுக்கொள்வான்ற நம்பிக்கைனாலதான் போறான். தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய சமாதானம் இவனை சமாதானம் பண்ணுவதற்கு உந்தி தள்ளியது அப்படின்றத பார்க்கணும். நம்ம ஹார்ட் அப்படி இருக்குதா? கடவுளை விட்டு வழி விலகி கடவுளுடைய சமூகத்துக்கு நம்ம கடவுளுடைய அன்புக்குள்ளாக போகணும்னு சொன்னாம தான் அந்த அன்பு, அந்த நேசம், கடவுள் இல்லாத வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ ஆபத்துகளை சந்திச்சோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சோம், கடவுளற்ற நம்முடைய சிந்தனை எவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக நடத்தி இது உணர்ந்து பாவத்தை உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி தகுதியற்ற உரிமையற்ற நிலையை தாழ்மையோடு கடவுளுக்கு முன்பாக ஒத்துக்கொண்டு மனம் திரும்புதலை கடவுளுக்கு முன்பாக காட்டும் பொழுது மட்டும்தான் மெய்யான சமாதானம் வரும். இது இன்னைக்கு குடும்பத்தில் இல்லை, இன்னைக்கு சபையில் இல்லை, எந்த உறவுகளையும் நிகழும். அன்பு
சமாதானம் பண்ணுறதுக்கு முதல் ஆளை வந்து அன்பு வந்து தான் பாவத்தை அதிகமாக பார்க்கும். அன்பு வந்து தன்னை தாழ்மைப்படுத்த பார்க்கும். அன்பு தன்னை சரி செய்ய பார்க்கும். காயங்கள் மத்தியில், வள்ளிகள் மத்தியில் ஒப்புரவாக்குவதற்கு முதல் படை எடுக்க வேண்டும். அது காலர் தூக்கி வச்சுட்டு பெருமை பாராட்டி அகம்பாகமா பிடிவாதமா இப்போ ஒத்துக்கிட்டியா, இப்போ செஞ்சுக்கிட்டியான்னு அன்பு சொல்லாது. எங்க உடைந்து இருக்குதோ அங்க அரவணைக்கும், அங்க அன்பு செலுத்தும், அங்க உற்சாகப்படுத்தும், அங்க தூக்கி நிறுத்தும். மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட போறோம். கடவுளுக்கு முன்பாக நம்ம அதை செய்யறோமா? சும்மா கடவுளை நேசிக்கிறோன்ட்டு ஆலயத்துக்கு போறோம், 4 கைத்தட்டி 4 பாட்டு பாடி 2 ஜெபம் பண்ணி பைபிள் வாசி, கடவுளுக்கு சரியா இருக்கிறேன், நான் பைபிள் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், என் வேலையில யாருக்கும் எந்த தப்பும் செய்யலை, யாருக்கு எந்த துரோகம், அது இல்லைங்க. உறவு நிலைப்பாடுகள் இருக்குன்னு சொன்னா அந்த உறவுக்குள்ள என் பாவம் எப்படி கடவுளை காயப்படுத்துன்ற உணர்வு எனக்கு இருக்கும். என் பாவத்தினால கடவுள் எப்படி உடைக்கப்படுகிற அந்த சிந்தை எனக்கு இருக்கும். என் மனைவி என்னோட இன்னொருத்தரோட நேரம் செலவு பண்ணா எனக்கு எவ்வளவு காயன்றதை என் மனைவி உணரணும். என் பிள்ளை என் பேச்சை கேட்காம ஊரெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா நான் எப்படி காயப்படுதுன்றதை என் பிள்ளை உணரணும். உண்மையோட அன்பு வரும்பொழுது அது சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கிட்டு மனம் திரும்பணும். அதெல்லாம் நம்ம செய்யறோமா? ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் மகிழ்ச்சி இல்லைன்னா எப்பயுமே நம்ம சரி, அடுத்தவங்க தப்புன்னு நினைக்கிறோம். நான் சரி, நான் யோக்கிய, நான் கரெக்டு. சண்டையெல்லாம் பாருங்க, எப்பயுமே அப்படிதான் இருக்கும். நான் நல்லா இருக்கிறேங்க, நான் கரெக்டுங்க, அவங்க தாங்க அப்படின்னு. சமாதானம் பேச வரும்பொழுது, சமாதானத்தில் ஐக்கியப்படும் பொழுது நான் சரியில்லை, என்னுடைய நில தவறு, நான் ஒத்துக்கிட்டு மனம் திரும்புறேன், நான் என் தவறை ஒத்துக்கிறேன்ற உணர்வு வரும் பொழுதுதான் நான் அவங்கள காயப்படுத்திட்டேன், அவங்கள கஷ்டப்படுத்தினேன், அவங்க என்னால் உடைக்கப்பட்டாங்க, அவங்க என்னால் அவமானப்பட்டாங்க, அவங்க என்னால் அதிகமான காயங்களை பட்டாங்க அப்படின்ற சிந்தை இருக்கும். தனது வழிகளையும் காயங்களையும் சொல்லாது. இதுதான் உறவை கட்டுங்க, இதுதான் உறவை பில்ட் பண்ணும். இதுதான் இந்த குமாரன் செயலாளர் வாழ்க்கையில் இருக்கிற இயேசு தான் செய்ய வந்தாருங்க. இயேசு சமாதான கர்த்தரா வந்தார். நம்ம பாவம் செஞ்சு துரோகம் பண்ணி கடவுளுக்கு எதிராக பகைமையோட வாழ்ந்தாலும் அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி தனது மகிமையை மேன்மைகளை இழந்து தியாகத்தோடு பகையாக நின்று நடிச்சு வர தகர்த்து போட்டு உங்களையும் நம்மையும் பிதாவையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மத்தியஸ்தரா வந்தார். நம்முடைய சார்பாக பிரதிநிதியாக வந்து நமக்காக மன்னிப்பையும் அன்பையும் கிருபையும் வழங்கார். மூணாவதா கடைசியா இந்த ரோமையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் 20 இருந்து 24 வாசகம். எவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் அந்த ஓமையை முடிக்கிற அந்த கதை எவ்வளவு அழகா கொண்டு வந்து முடிக்கிறார் பாரு. முதல்ல பார்க்கிறோம் அன்பு பிரிவை ஏற்படுத்தாது, பிரிவை விரும்பாது. 2வது பார்க்கிறோம் அன்பு சமாதானம் பண்ண தீவிரிக்கும். 3வது அன்பு அது எல்லாவற்றையும் இழந்து ஜீவன் தரும். அன்பு எல்லாவற்றையும் இழந்து ஜீவனை கொடுக்க தயாரா பாருங்க. அவன் உணர்றான், வர்றான், தகப்பனை சந்திக்கிறான், எழுந்து புறப்பட்டு தகப்பன் இடத்துல வந்தான். ஆசனம் சொல்லுது, அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு எப்படிங்க பார்க்கிறாரு அவங்க அப்பா. போறான், அந்த ஊர்ல என்ட்ரி ஆகுறான், அவங்க அப்பா பார்க்கலாம். இவன் அவங்க அப்பா பார்க்கல, அவங்க அப்பா தான் அவனை பார்க்கறான் ஃபர்ஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரை விட்டு அவன் போகும் பொழுது அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்கிறான் அவங்க அப்பா. என்னைக்காச்சும் வந்துடுவானா அந்த வாசல்ல, என்னைக்காச்சும் வந்து நிற்பானா, என்னைக்காச்சும் உணர்ந்து தன்னை தேடி வருவானா, நான் அவன் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பார்வை வீணா போறான். தினந்தோறும் அந்த வாசலை நோக்கி பார்த்துட்டே இருக்கிறான். அந்த தூரத்திலே பார்த்துட்டான். இங்க இருந்து போகும்பொழுது செல்வ சீமானா போனான், பலமா போனான், ஆடம்பரமா போனான், பிச்சைக்காரனா வரான்.
கிழிஞ்ச ஆடையோட வர்றான், நிர்பந்தமா வர்றான், அவமானத்தோட வர்றான், எல்லாத்தையும் இழந்து திருநாய் மாதிரி வர்றான். ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியுது அவன் வர்றான். அவன் அப்படிதான் வருவான், அவங்க அப்பாவுக்கு தெரியும். தன்னை விட்டு போய் ஒரு பொழுது அவன் சுபிட்சமா மேன்மையா பரிவாரங்களோட வரமாட்டான். இப்படிதான்டா நீ வருவான்னு அவனுக்கு தெரியும். அப்படிதான் அவன் எதிர்பார்த்துருக்கான், வந்து நிற்பான்னு தெரியும். அவன் அப்படிதான் கண்ணீரோட அவமானத்தோட பிரச்சனையோட வந்து நிற்பான்னு தெரியும். அதான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் கண்டுபிடிச்சான். அவன் எவ்வளவு மெலிஞ்சு போனாலும், அவன் எவ்வளவு அவமானத்தோட வந்தாலும், எவ்வளவு நிர்பந்தத்தோட வந்தாலும், தகப்பனுடைய இருதயம் பாருங்க, அந்த மகனை எப்படி கண்டுபிடிக்குது. அவன் நட, அவனுடைய சுபாவம், அவன் என்ன, அவன் அப்படியே ஈச் அண்ட் எவ்ரிதிங். அவன் பிறந்ததுல அவன் பார்த்துருக்கான்ல, பிறந்ததுலேருந்து அவனை வளர்த்துருக்கிறான். அவனுடைய குணாதிசயம், அவனுடைய பேச்சு, அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் எப்படி இருப்பான், அவன் எங்கே போய் நிற்பான், எல்லாம் அவனுக்கு தெரியல. அவன் பார்க்குறான். அவன் பார்த்துட்டு வசனம் சொல்லுது பாருங்க, தூரத்தில் வரும்போதே கண்டு மனதுருகி ஓடி, வாடா அவனை வச்சுக்கிறேன் பாருங்க, தெரியும்டா நீ இங்க தாண்டா வந்து நிற்ப, நீ இப்படிதான் நடுத்தரில் வந்து நிற்பன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு நான் சொல்றேன். அவன் பார்த்த உடனே ஊர்ல எவனும் பார்க்கறக்குள்ள அவனை போய் காப்பாற்றணும். அவன் அவமானம், அவனுடைய நிர்பந்தம் ஊர்ல எவனுக்கு வந்துருக்காண்டு ஓடுறான், வீட்டை விட்டு ஓடுறான். எவ்வளோ வயசானவன், எவ்வளோ பெரிய மனுஷன், அதெல்லாம் பார்க்கலாம். அவனுக்காக எதையும் செய்யறது மனதுருகி ஓடுறான். அந்த இருதயம் பொங்குது. அவனுடைய கண்ணீர், அவனுடைய அவமானத்தை பார்த்து, அவன் துரோகி தான், அவன் அயோக்கியம் தான், தன்னை அதிகமாக காயப்படுத்தினால்தான், தன்னை நிர்பந்தத்துக்குள்ளாக தன்னை எவ்வளோ கெட்ட பேரை வாங்கியிருப்பான் அவங்க அப்பா. ஏடா பிள்ளைய ஒழுங்கு அவளுக்கு தரமா ஊரை விட்டு பிள்ளைய அனுப்பிட்டேன், பிள்ளை செய்கிறன்னு சொல்லி சொத்தை கொடுத்துட்டு இருக்கிற, எவ்வளோ புத்தியினமாக இருக்கு. நாள்தோறும் எவ்வளோ அவமானங்களை செஞ்சுருப்பான். இந்த பிள்ளைங்க லவ் பண்ணி ஊரை விட்டு போகும்பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அது எவ்வளோ அவமானமாக இருக்கும். அந்த பிள்ளைங்களை அதை யோசிக்கிறதே எவ்வளோ அவமானத்தை. உறவு மக்களோட பேச முடியாது, நண்பர்களோட பேச முடியாது. இந்த தகப்பன் எவ்வளவு அவமானத்தை, அந்த பிள்ளையுடைய தவறான வாழ்க்கை அந்த பெற்றவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காயங்களை, பிரச்சனைகள் ஏற்படுத்து. ஆனாலும் இப்போ ரெடியா இருக்கிறான். வீட்டுக்கு வராதடா நான் அங்கேயே போயிடுறான்னு சொல்றேன். இனிமேல் என்னை அவமானப்படுத்தி போய் எப்படா என் வீட்டில் இருக்கிறேன்னா சொல்றேன். அவன் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், அவன் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அவனை தேடி ஓடுறான். அவனுடைய நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதான் அந்த அன்புடைய வேல்யூ. நான் பிள்ளை எவ்வளோ அயோக்கியமாக இருந்தாலும் அந்த பிள்ளையுடைய சிந்தையில தான் இருதயத்தின் சிந்தையிலும் அந்த பிள்ளை எடுத்து போடவே முடியல. அதான் அவன் பார்த்து ஓடுறான். விருப்பத்தோடு மன்னிப்பதற்கு தயாரா இருக்கிறான். அவன் எழுந்து மனதுருகி ஓடுங்க. நான் சொன்னா அவனை மன்னிக்க, அவனை காப்பாற்ற, அவனை உயிர்ப்பிக்க, அவனை மறுபடியும் கொண்டு வருவதற்கு தயாரா ஓடுறான். அன்பை காட்டுறதற்கு ஓடுறான். அவனுடைய இருதயம் பொங்கி அதை ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை யுத்தம் செய்தான். அவன் அழுக்கா வந்தானா, அழுக்கு சட்டையை போட்டு வந்தானே, எவ்வளவு நாட்டமா வந்தான், போய் அப்படியே அவனை அணைச்சிக்கிட்டான். அவன் எவ்வளவு பிச்சைக்காரனா வந்தாலும் அவனை சேர்த்து அணைச்சி அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் கொடுக்குறாங்க. அன்பை வெளிப்படுத்துறான், அவனுடைய அரவணைப்பை வெளிப்படுத்துறான். அப்பா 21 சொல்லுது, குமாரன் தகப்பனை நோக்கி, அவங்க அப்பா ஒரு வார்த்தையும் பேசல, அவங்க அப்பா எல்லாத்தையும் செயல்ல காட்டிட்டாங்க. இப்ப சொல்றான், தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர நல்ல சொல்லி சொல்றேன். அவங்க அப்பா அதை எதிர்பார்க்கிறார் தான். சரி ஒன்றும் பேசுறது, வாப்பா வீட்டுக்கு போகலாம், ஆனால் வீட்டை போய் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை. அவன் வந்து இணைந்த உடனே அவன்கிட்ட பாவ அறிக்கையையும் பாவத்தை குறித்த துக்கத்தையும் அவன் எதிர்பார்க்கிறான். அவன் தகப்பன் எதிர்பார்க்கிறான். அவன் மிஸ்டேக்கை உணரணும், அவன் தவற ஒத்துக்கணும், அவன் வாழ்க்கை சரியில்லை, அவன் முடிவு சரியில்லை, அவனுடைய நிலையை ஒத்துக்கணுன்றதை தன் தகப்பன் எதிர்பார்க்கிறான். அவன் தெளிவா அந்த அன்புக்கு முன்பாக தன் நிலையை ஒத்துக்கிட்டு அறிக்கையிடுறான். சரியில்லைன்னு ஒத்துக்கிறான். சொன்ன உடனே அவங்க அப்பா அவனை ஏற்றுக்கிட்டு போறான். இப்போ இந்த அறிக்கையிலாம் என் வீட்டுக்கு போக முடியாது. அவன் ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி தகப்பன், ஏன்னா அவன் வேஷம் போறானா இல்லையான்னு தெரியணும்ல, மறுபடியும் வேற ஒரு சொத்தை கேட்க வந்துட்டானா இல்லையான்னு தெரியணும்ல, மறுபடியும் வேற ஏதாச்சும் பிடிக்கிட்டு போறதாக வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அன்பை அவன் சொல்லணும்னா தகப்பன் முக்கியன்றதை அவன் சொல்லி ஆகணும். நீ முக்கியம், நீ தான் என் உயிர், உன்னை மீறி நான் போயிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை உனக்கு தான்ப்பா அவன் சொல்லணும். அந்த அன்பை வெளிப்படுத்தணும். சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே அந்த வசனம் சொல்லுது, அப்போது தகப்பன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் பாடு. முதல்ல கூப்பிடுறான், அதான் அவனுடைய ட்ரெஸ்ஸை மாற்றுப்பா, ரொம்ப அவமானமாக பிச்சைக்காரமே வந்திருக்கான்,
நம்ம வந்து சுத்தப்படுது, அவன் அழுக்கு களைஞ்சி நல்லா குளிக்க வச்சு அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த ஆடையை போடும். என் பிள்ளை அவன் இந்த ஸ்டேட்டில் செல்லக்கூடாது, அவன் மானத்தை மூடும், அவன் அவமானத்தை நீக்கி போடும், அவனுடைய பிரச்சனையை நீக்கி அவனை பரிசுத்தப்படுத்துன்றான். அடுத்து அவன் என்ன சொல்றான், இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சைகளையும் கொடுங்கள். மறுபடியும் என்னுடைய உரிமையை அவனுக்கு நான் திரும்ப கொடுக்குறேன், என்னுடைய நன்மையை அவன் பெற்றுக்கொள்ளணும். அது துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, அவனுக்கு வேண்டிய என் பிள்ளையை போல அவனை என் பிள்ளைய அவன் எப்படி போனானோ அப்படி அவன் இருக்கணும். அவனுக்கு ஆடைகளை உடுத்தி மோதிரத்தை உடுத்தி அவனுக்கு அந்த சுதந்திரத்தெல்லாம் கொடுக்குறான். மகனா அவனுக்கு பெற வேண்டிய சுதந்திரம் தான் அந்த மோதிரம், அந்த கால்களுக்கு பாதரட்சை, அவனுக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் செஞ்சு அவனுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றுறான். அவனுக்கு என்ன தேவை அதை வந்து நிறைவேற்றும். இனிமேல் கஷ்டப்படக்கூடாது, இனிமேல் அவன் இக்கட்டில் இருக்கக்கூடாதுன்றதை சொல்றான். சொல்லிட்டு 23 கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். பசியில இருக்கிறான், அவன் பசியோட நிர்பந்தத்தில் இருக்கிறான். அவன் நல்லா சாப்பாடு, அவன் ஆரோக்கியமா இருக்கணும், அவன் சுகபலனமா இருக்கணும், அவன் தீர்க்காயுசா இருக்கணும், அவனுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல விருந்து வை, எல்லாரும் நீங்க நல்லா சாப்பிடணும். அவன் செத்து போய் மறுபடியும் உயிரோட வந்திருக்கிறான், அவனுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுக்கணும்னு சொல்லி அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருக்கணும். தகப்பன ஒரு நாள் சந்தோஷமா இல்லை, அந்த குமாரன ஒரு நாள் சந்தோஷம் இல்லை. இனிமேல் இந்த இக்கட்டுகள் எல்லாம் நீங்கி நம்ம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் இழக்கிறான். அவனுடைய சொத்து, அவனுடைய அதிகாரம், அவனுடைய அவமானம், இவனை சேர்த்தா நீ அடுத்த சமுதாயம் என்ன சொல்லும், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் திரும்ப ஒழுங்கா இருப்பான், இது எதையுமே யோசிக்கலை. அன்புள்ளவனா அந்த குமாரனுக்காக எதை இழக்க ரெடியாக அவனை ஏற்றுக்கிட்டு அவனை பழைய நிலைமையை விட இன்னும் உயர்வான நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு பூர்ணமான ஒரு சந்தோஷத்தை அவன் கொடுக்குறான். ஏன் எப்படி தகப்பனால் அதை செய்ய முடிகிறது, தகப்பன் எவ்வளவு இழக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். அவனுடைய காயங்களையும் வலிகளையும் அந்த குமாரனை உயர்த்துவதற்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். என்ன சொல்லுதுன்னா, அந்த தகப்பனுடைய இருதயம் ஃபுல்லாக என்ன இருக்கான், தகப்பனுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக என்ன இருக்கிறான். அவனை விட்டு கைவிட்டு தூரமா போனாலும் அவன் கூடவே வாழ்றான். அவனுடைய எண்ணங்களை நினைவுகளையும் பிள்ளையோட வாழ்ந்துட்டே இருக்கிறான். அப்ப அதுதான் அவனை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த குமாரனை பார்க்கும்படியா அப்பாட்ட வர்றான், அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது, அவனுக்கு மன்னிப்பு இருக்குது, அவனுக்கு அங்கே பரிசுத்தம் இருக்குது, அவனுக்கு பகைமையற்ற எதிர்பார்ப்பற்ற அன்பு இருக்குது, அவனுக்கு உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் இருக்குது, எப்பொழுதும் இழந்து அன்பு கூறக்கூடிய ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கு. அவனுக்கு என்ன நடந்தாலும் அவனுக்காக எதையும் இழக்க தயாரா இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கு. அவன் என்ன சொல்ல, தன்னை இழந்து தகப்பனுடைய அன்பை பார்த்து அவன் மெய்மறந்து சொல்றான் 24, என் குமாரனாக இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். என்னை சாகடிச்சுட்டு போனான், என்னைய கொண்டுட்டு போனான், இப்ப மறுபடியும் எனக்கு மறுபடியும் உயிரை அவன் பெற்றிருக்கிறான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அவர்கள் சந்தோஷப்பட. அதான் அந்த அன்பு ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது அந்த ஹாப்பினஸ் வருது. அந்த அன்பு இணையப்படும் பொழுது, நிறைவேறும் பொழுது அந்த வீடுக்கே அந்த ஊருக்கே சந்தோஷம். அவங்க அப்பா எவ்வளவு அழுதாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு காயப்பட்டாரு, வந்துட்டான்பா, அப்போது மகன் இப்ப சேர்ந்து இருக்காங்கப்பா, அப்போது மகன் ஒரே மாதிரி இருக்காங்கப்பா, அந்த குடும்பம் எனக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் அடையுதுப்பா என்ற மகா மேன்மையான ஒரு அன்பு. ஒரு பொழுதும் கைவிடாத, ஒரு பொழுதும் மறக்காத, ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாத அன்பை அந்த தகப்பன் தன் மகனுக்கு கொடுத்தான். இதான ரியலிஸ்டிக்கான அன்பு. அன்பு அடுத்தவங்க என்ன செய்வாங்க. அந்த குமாரன் எந்த தியாகத்தை செஞ்சான் தகப்பனுக்கு, அந்த குமாரன் என்ன இழந்தான், அந்த குமாரன் தகப்பனுக்கு என்ன கொண்டு வந்தான், வெறும் கையோட வந்தான். கடவுளுக்கு முன்பாக நீங்கள் நான் அப்படிதான் வெறும் கையோட நின்று கொண்டிருக்கிறோம். நமக்காக எல்லாத்தையும் இழந்தார், நமக்காக எல்லா பரியாசங்களையும் பார்த்தார், நமக்காக பரலோக மேன்மைகளை விட்டு வந்தார். நம்ம அவருக்கு தகுதியானவங்களா, நம்ம அவருக்கு சூட்டானாலா, அவருக்கு நம்ம ஏற்ற மனவாட்டியா, நமக்கு என்ன தகுதி இருக்கு? குப்பையை தவிர, நாற்றை தவிர வேற எதுவும் இல்லை. எப்படி அந்த நாற்றையும் குப்பையுமா வந்தானோ துரோகி, அதை போல நீங்கள் நானுங்கிறவருக்கு தான் தேவன் நமது மகா பெரிய அன்பினால உங்களுக்கும் எனக்கு தன்னுடைய குமாரனை கொடுத்தான். ஒரு மனுஷன் தன்னை இழப்பான், தான் நேசிக்கிறதையும் இழக்கணும். இதா தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுக்கல,
நான் நேசிச்ச குமாரன சிலுவையில். இதுக்கு மேல எப்படிங்க ஒரு அன்பை சொல்றது? இதுக்கு மேல அன்புக்கு எவனாச்சும் விலை கொடுக்க முடியுமா? உயிர் துடிக்க தன் குமாரன சிலுவையில கொன்னார். அயோக்கியனா இருக்கிற உங்களை என்னை மன்னிப்பதற்காக, நேசிப்பதற்காக. அதுல ஒரு சொட்டு கூட நீங்கள் நான் புரிய முடியாது. அதுல ஒரு சொட்டுக்கு பாத்திரமா கூட நீங்கள் நான் வாழ முடியாது. அவர் எல்லாவற்றையும் இழந்து, ஒரு பொழுதும் கைவிடாம, ஒரு பொழுதும் மறக்காம, ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாத அன்பை உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கிறார். மன்னிப்புனா ஏதோ காயங்களை மறக்கிறது மாத்திரம். சரிப்பா, வந்துட்டப்பா, நான் காயத்தெல்லாம் மறந்துட்டேன்பா, அது சொல்லல. மன்னிப்பு என்பது அது முழுமையாகவே அந்த உறவுகளை புதுப்பிக்கணும். மனுஷன் இனிமேல் மனுஷன், நான் உன்னை மனுஷன் அப்படி இல்லை. மன்னிப்பு ஏற்பட்டா பழைய மேன்மைகளை விட புதிய மேன்மைகளோடு அந்த உறவுல இன்னும் இணக்கம், அந்த உறவுல இன்னும் அன்பு, அந்த உறவுல இன்னும் மகிமைகள் கலந்து இருக்கணும். முன்னாடி போல இல்லை. இப்ப மகிமையான மேன்மையான நேசத்துக்குரிய குமாரனாக இருக்கான். அப்படி இருக்குதாங்க வாழ்க. கடவுளை நேசிக்கிறோமா? தேவனுடைய இந்த இழப்பை கூட நம்ம அவருக்காக இழக்கிறோமா? நம்ம அவருக்காக எதை இழக்கிறோம்? எப்படி நம்ம மீதான, அவர் மீதான நமது அன்பு இந்த அளவுல இருக்குதா? இதுதாங்க ரியலிஸ்டிக்கான ஒரு அன்பு. இப்ப இந்த அன்பு நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் நீங்க நேசிக்கிறவங்களுக்கு இந்த அன்பை கொடுப்பீங்க. இந்த அன்பை உணர்ந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும், பிள்ளைகளுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும், நீங்க பார்க்குற எல்லாருக்கும் இப்படி அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரி யாருமே கிடையாது. இப்படி அன்பு கூர்ந்தீங்கன்னா உங்களுக்கு பகைமை எங்கேயுமே வராது. இப்படி அன்பு கூட நீங்க இந்த உலகத்தில் நீங்க இப்படி நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா உங்க இருதயம் சமாதானத்தோட மகிழ்ச்சியா. இப்படிதான் ஆண்டவர் இந்த உலகத்தை அன்பு கூர்ந்து நேசித்து கொண்டிருக்கிறார். உங்களை என்னை இப்படிதான் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த யோசிச்சு பார்ப்போம். அந்த காலை வேளையில இயேசுவினுடைய அன்பு அவ்வளவு பெருசு. இயேசுவினுடைய அன்பெல்லாம் இந்த யுகம் போதாதுங்க, இழக்கப்பட்டது. அவருடைய இழப்பெல்லாம் நீங்க இந்த தகப்பனுடைய இந்த கதையில தகப்பனுடைய இழப்பெல்லாம் ரொம்ப கம்மி. இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் இழந்த உணர்வு, அவர் இழந்த மகிமை, அவர் இழந்த சரீரம், அவர் இழந்த அவர் எல்லாத்தையுமே இழந்தார். உங்களுக்கு எனக்கும் அவர் இழக்காம போன ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. முழுமையாக தகன பலியாக சுத்தரிக்க கொடுத்திருக்கிறார். நம்ம இஷ்டப்படி கஷ்டப்படாம அன்பு கூட பார்க்கிறோம், இழக்காம அன்பு கூட பார்க்கிறோம், காயப்படாம அன்பு கூட பார்க்கிறோம், எதையுமே செய்யாம வாங்க மட்டும் பார்க்கிறோம். வாங்குறதா அன்புன்னு நினைக்கிறோம். அன்புடைய பியூட்டியை இழக்கிறதான் தெரியுமா? இழந்து நீங்க அன்பு போற மாதிரி ஒரு பவர் வேற எதுலையுமே இல்லை. இழக்கும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம், அதுதான் ரியலிஸ்டிக்கான. இப்படிப்பட்ட அன்பை கடவுள் நமக்கு தரணும். இப்படிப்பட்ட மனம் திரும்புதலுடைய இருதயத்தை தரணும். இப்படிப்பட்ட அன்புள்ள இந்த உலகத்தை நம்ம வாழணும். இப்படிப்பட்ட மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். பாவ நிலையை உணரணும். கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறோம். இந்த அன்பு உள்ள வரும் பொழுது உண்மையான சமாதானத்தை செய்வோம். இந்த அன்பு உள்ள வரும் பொழுது இழந்த அன்பு, இப்ப இழந்த அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மை பிரியமாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கான ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. லூக்கா சுவிசேஷம் 15வது